நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இல்லத்தில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பாரம்பரியமான ரெசிபி தான். எப்படி செய்கிறதுன்னு நிறைய டிப்ஸுகளோட எப்படியெல்லாம் செய்யலாங்கிற ஒரு ஐடியாஸோட நான் கொடுத்துருக்குறேன். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். இங்கே நான் 1.5 கப் அளவு இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். அதாவது குவியலாக 1 கப்பும் 1/2 கப்பும் எடுத்திருக்கேன். இந்த அளவு போதுமானது. நார்மலான இடியாப்ப மாவே இதுக்கு சூப்பராக வரும். அதிலே செய்யலாம். அதுக்கு நம்ம 2.5 டம்ளர், அதாவது 1.5 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ப்ளஸ் ஒரு டம்ளர் அப்படிங்கிற கணக்கில் 2.5 டம்ளர் தண்ணி நான் எடுத்துருக்கிறேன். இது கரெக்டாக இருக்கும் இந்த தண்ணி அளவு. இந்த மாதிரி இதை வச்சு இப்போ அடுப்பில் வச்சு நம்ம கிளற போகிறோம். இப்போ நான் இதுக்கு ஸ்டஃபிங்காக உள்ளதில் கடலைப்பருப்பு ஒரு 3/4 டம்ளர் அளவு நான் வேக வச்சுருக்கேன். இது கூடுதல் தான். இந்த அளவுக்கு, அதாவது வேந்தால் அது இப்படி நறுக்குனா நல்லா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக நறுக்கணும், அவ்வளோதான். குக்கரில் போட வேண்டாம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவேன். இப்போ இந்த தண்ணியையும் அடுப்பில் வச்சு 1 டீஸ்பூன் அளவு நான் உப்பு போட்டு கொஞ்சம், அதாவது 1 டீஸ்பூன் நெய், இல்லது நல்லெண்ணெய் நீங்கள் வேணால் ஊற்றிக்கலாம். இல்லை எனக்கு வேண்டாம் நெய் வேணாலும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு வாசத்துக்காக இந்த நெய் போட்டுக்கிறேன். அது நல்லா தலை கொதிக்கும் பொழுது இந்த மாவை போட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளற போகிறோம். நல்லா இந்த மாதிரி மரக்கரண்டியில் எடுத்து நீங்கள் இல்லை அந்த எண்ணெய் வாரின்னு சொல்லுவாங்களே, வடை வாரின்ட்டு, அந்த மாதிரி கரண்டிலையோ நம்ம இந்த மாதிரி அழுத்தி நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். அந்த சூட்டிலேயே இந்த மாவை வெந்துடணும். அவ்வளோ தண்ணி பாருங்கள் எப்படி அப்சர்வ் பண்ணிக்கிச்சுன்னு. இதுக்கு மேலே நம்ம தண்ணி தேவையில்லை. இதுக்கு குறைச்சலாம் ஊற்ற வேண்டாம். நல்லா இந்த மாதிரி அமுக்கி விட்டா மாதிரி, மசிச்சு விட்டா மாதிரி நம்ம கிளறி அந்த வெந்த நமக்கே தெரியும், அந்த கட்டியெல்லாம் போய் நல்ல மாவு ஒன்று கலந்து வெந்த இது இருக்கும். ரொம்ப நேரம் கிளறணும்லாம் அவசியமே கிடையாது. நமக்கே இது தெரிஞ்சிடும். ஏன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் நம்ம போட்டிருக்கோம். அதனால் டக்குன்னு இது வெந்துடும். அரிசி மாவு தானே, சீக்கிரம் வெந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு நல்லா இதாக வந்துருச்சு, சாஃப்டாக வந்துருச்சு. இதோட நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த சூட்டில் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் கைப்பொறுக்கிற சூடு அளவுக்கு வந்ததும் நம்ம கையால் நல்லா இதை பிசைஞ்சு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் சூப்பராக ஆகிடுச்சு. இது பாருங்கள் நல்லா சுருண்ட பதத்துக்கு வந்துருச்சு. கட்டியெல்லாம் ஓரளவு மசிச்சாச்சு. இதை அப்படியே மூடி நம்ம வச்சிடலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பும் வெந்து நம்ம நல்லா ஆற வச்சுட்ட வடிகட்டி, இப்போ இதை மிக்சியில் ஒரு 3 பல்ஸ் தான் விட்டு விட்டு எடுத்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். 1-2 அங்கங்கே முழுசாக இருந்தால் பரவாயில்ல. இந்த மாதிரி நம்ம எடுத்து நம்ம வச்சுக்க போகிறோம். முதல்ல இப்போ ஸ்டஃபிங்ஸு அது ஆறத்துக்குள்ளாட்டி நம்ம ஸ்டஃபிங்ஸ் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ ஸ்டஃபிங் 2 விதமான ஸ்டஃபிங் நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதாவது தேங்காய் ஒரு சின்ன தேங்காயில் 1 தேங்காய் ஃபுல் துருவல் எடுத்துருக்கிறேன். 1 கப் குவியலாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நம்ம 3/4 கப் அளவு நான் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரைனா இது கொஞ்சம் இனிப்பு ரொம்பலாம் தூக்கலாக இருக்காது, நார்மலாக இருக்கும். நீங்கள் வேணால் வெல்லம் வேணாலும் இதே அளவு போட்டுக்கோங்க. நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி தான் கூட குறைச்சி போட்டுக்கோங்க. இதிலே போட்டு நான் கிளறதுனால எனக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிருது. சூப்பராக அது நான் நாட்டு சர்க்கரை கரைச்சாச்சு. இதுக்கு வாசத்துக்கு ஏலக்காய் போட்டு தூவி நம்ம இறக்கி வச்சிட போகிறோம். அவ்வளோதான். ஸ்டஃபிங் ரெடி. நல்லா சுருளை வதக்கியாச்சு. ஈரப்பதம் எதுவுமே இல்லை. இந்த அளவு போதுமானது. இப்போ நீங்கள் வெல்லத்தை கரைச்சி மண் இருக்குமே நினச்சிங்கன்னா கரைச்சி கொஞ்சோண்டு தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்து இதே மாதிரி கிளறி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம இந்த கடலைப்பருப்பு பூரணம் நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதை அதே சட்டியில் நான் அப்படியே எடுத்து நான் கவுப்பையை வச்சுட்டு இதை நான் அதே சட்டியில் நான் கிளறினேன். கழுவாமல் அப்படியே பார்த்து கிளறிடலாம். ஏன்னா இதுலேயும் தேங்காய் சேர்க்க தான் போகிறோம். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப்பு நான் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு ஒரு 1/4 கப் இருந்தால் கூட போதும் தான். அதில் நான் 3/4 கப் அளவு, இதுக்கு 3/4 கப் கடலைப்பருப்புக்கு 3/4 கப் நான் இந்த சர்க்கரைலாம் எடுக்கலை. நீங்கள் சர்க்கரை வேணால் போட்டுக்கலாம். ஒரு சர்க்கரை பூரணம் இருக்குங்கிறதுனால நான் இங்கே ப்ரௌன் சுகர் தான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நம்ம கிளறிக்க போகிறோம். அந்த சுகர்லாம் கரைஞ்சி நல்லா சுருண்டை பத்துக்கு இதுவும் வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிட போகிறோம். இது பண்ணுறது எதுக்காகனாக்கா ரொம்ப நேரம் இது கெடாது. இந்த மாதிரி கிளறி நம்ம வச்சிட்டோம்னாக்கா ரொம்ப நேரம் ஒரு நாள் வெளில இருந்தாலும் கெடாது. நல்லா ஊச ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவு சுருண்டை பார்த்துக்கு வரும்போது வாசத்துக்கு ஏலக்காய் போடுறோம். அந்த இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு 2 சிட்டிகை உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு நம்ம இறக்கி வச்சிட போகிறோம். அவ்வளோதான். இந்த 2வது பூரணமும் ரெடி. இது தவிர்த்து எங்கள் வீட்டிலெல்லாம் பாரம்பரியமான முறையில் ஒரு உள்ளடம் செய்வாங்க. அந்த உள்ளடம் பார்த்திங்கன்னா வயலில் புதுசாக பயிர் அறுவடை செஞ்சதுக்கப்புறம் அதை செய்வாங்க. புது பயிரில் அது வித்தியாசமான சுவையில் இருக்கும். அதையும் ஒரு நாள் நான் நம்ம இல்லத்தில் நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம ஒரு பவுலில் மாற்றி நம்ம ஆற வச்சிடலாம். இப்போது ஓரளவு கைப்பொறுக்கிற சூடில் நம்ம செய்கிறதுக்குள்ளாட்டியும் ரெடியாக இருக்குது மாவு. இதை நம்ம என்ன பண்ணிக்க போகிறோன்னா கொஞ்சம் கையில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம்.
ஏன் நல்லா பிசைஞ்சிக்கிறோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஊர்லெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூவரச இலை, எங்கள் ஊர் பக்கம்லாம் பூவரச இலை, அதை தாண்டி நகரத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா வாழை இலை, அதில் தான் வந்து எண்ணெய் தடவி இந்த வெளி மாவு வந்து தட்டுவாங்க. தட்டி உள்ளர கூட வச்சு அப்படி இலையோடு சேர்த்து அவிப்பாங்க. இது ஒரு பாரம்பரியமான முறைன்னு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டையோட பாரம்பரியமான முறை அதுதான். ஆனால் இப்போ எனக்கு அது வாழையிலையும் வாங்கலைன்னு எனக்கு பூவரச இலையும் இந்த ஊரில் கிடைக்காது. அதனால் நான் இப்போ வெறும்னா செய்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு அப்போ தான் வெடிப்பு இல்லாமல் இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக அதை செய்கிறதுக்கு வெடிப்பு இல்லாமல் வரணும்னா நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா நான் பிசைஞ்சு வச்சுட்டு நான் என் லஞ்சுலேயே வேலையிலேயே முடிச்சுட்டேன். இதை ஈவினிங் பண்ணுறப்போ நான் மறுபடியும் ஒரு தடவை நான் பிசைஞ்சிக்கிறேன். ஏன்னா ஒரு மாதிரி காஞ்சா மாதிரி லேசாக மேலே இருக்கிற மாதிரி இருக்கேங்கிறனால எண்ணெய் தொட்டு இன்னொரு முறை நல்லா பிசைஞ்சிட்டு தான் நான் வந்து தட்டவே செய்கிறேன். அப்போ தான் வந்து அது வெடிப்பு இல்லாமல் ஓரளவுக்கு தட்டை வரும், செட் ஆகி இருக்கும். கொஞ்சம் வெடிப்பு ஏற்படும் தான், நம்ம அமுக்கி விட்டு அது செட் ஆகிற அளவுக்கு அந்த மாவு நல்லா பதமாக இருக்கும். இப்போ தேவையான அளவு இந்த உருண்டை எடுத்துக்கிட்டு, இதுவே கொஞ்சம் பெரிய சைஸ் தான், நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்போதைக்கு எடுத்துக்கிறேன். இந்த சைஸ் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் அழுத்தாமல் ஓரத்தில் நல்லா அழுத்துங்க. நல்ல விரல்களில் எண்ணெயை தொட்டுக்கிட்டு ஓரத்தில் நல்லா மெல்லிசாக அழுத்திட்டு நடுவில் கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். அந்த இதில் நம்ம தேவையான பூர்ணத்தை இந்த அளவுக்கு வச்சுட்டு நான் ஒரு 1.5 ஸ்பூன் வச்சுட்டு அதை வந்து எப்படி குவிக்கிறேன்னு பாருங்கள். அப்படியே குவிச்சு எடுத்துகிட்டு வரணும். அடியில் இந்த மாதிரி வெடிப்பு லேசாக ஏற்படும் போது அழுத்தி விட்டுக்கோங்க. எல்லாம் அந்த இடைவெளியெலாம் இல்லாத அளவுக்கு அழுத்தி விட்டுக்கிட்டே நம்ம வந்து அந்த உருண்டிக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு இது தெரியுதுன்னு எனக்கு தெரியல. இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எந்த அச்சும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. கையால் இப்படி செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் இன்னும் 2-3 இது செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதை நல்லா உருட்டிக்கிட்டு அதுக்கு அப்புறமா சாஃப்டாக இருக்கிற அந்த பக்கத்தில் நம்ம வந்து நடுவில் ஒரு கட்டை விரலால் இப்படி பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஓரத்தில் நம்ம வந்து தட்டுறோம். ஓரம் மட்டும்தான் நம்ம தட்டுறோம். நடுவில் அந்த மொத்தம் அப்படியே இருக்க அப்படியே கொஞ்சம் நார்மலான பதத்துக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அது வந்து தட்டுறோன்னு பார்த்துக்கோங்க. இந்த மொத்தம் இருக்கணும். ரொம்பவும் மெல்லிசாவும் பண்ணாக்கா விரிசல் ஏற்பட்டுரும். அதனால தான் கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். வச்சு இந்த மாதிரி அப்படியே குவிச்சு, இந்த அளவு கூட பூர்ணம் இல்லைன்னா நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு நல்லா வச்சு நம்ம அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பதமாக மேலே எடுத்துகிட்டு வந்தோன்னா அது கவர் பண்ணிக்கும். இடையில அப்புறம் கீழெல்லாம் வந்து அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த இதெல்லாம் கொஞ்சம் அமுத்தி விட்டிங்கன்னா அந்த இடைவெளியெலாம் போயிடும். இந்த பாருங்க, நான் எக்ஸஸ் இருக்கிற மாவெல்லாம் எடுத்து அந்த ஓட்டையெல்லாம் கிட்ட இருக்கிற இடத்துல அமுத்தி விட்டுறேன். ஸோ கரெக்டாக வந்துடும். அழகான ஷேப்பில் உங்களுக்கு வந்துடும். நல்லாயிருக்கும். இதே மாதிரி நான் அந்த பூர்ணம் வச்சு செஞ்சு காட்டுறேன். பாரம்பரியமான முறையில் செய்கிற அந்த மடக்கு கொழுக்கட்டை மாதிரி செய்கிற முறையிலையும் காட்டுறேன். நான் மடக்கு கொழுக்கட்டை முறையில் இது மாதிரி செஞ்சாக்கா சில நேரங்களில் அதுதான் எனக்கு விரிச விட்டுருது. அதனால எனக்கு இது வந்து ரொம்பவே பெட்டராக இருக்குது. இது சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்குது. நான் இன்னும் இது வந்து பெருசாக செஞ்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் அடுத்தது பார்த்திங்கன்னா சின்னதாக தான் செய்வேன். ஒரு 3 நாள் தான் நான் பெருசாக செஞ்சேன். அதுக்கப்புறம் எல்லாமே சின்னதாக செய்யும் போது ரொம்ப பார்க்கவும் அழகாக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இது அதே மாதிரி பார்த்து நான் வைக்கிறேன். கூட இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் எடுத்துருங்க. மாதிரி உருட்டி வைக்கும்போது சூப்பராக இருக்கும். இந்த பூரணம் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து தேங்காய் பூரணத்தை விட இந்த கடலப்பருப்பு பூரணம் ரொம்பவே பிடிக்கும். அடுத்தது எங்கள் பாரம்பரிய மெத்தட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பயருடைய பூரணமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மெத்தடும் நான் எப்படின்னு சொல்கிறேன், கூடிய விரைவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துருச்சு. இருக்க நமக்கு செய்கிறதுக்கு ஈஸியாகவே வந்துடும். ஃபஸ்ட்டு செய்யும் போது தான் ஒரு மாதிரி இருக்கும். இருக்க ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ நான் 4வது அந்த பாரம்பரிய முறையை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் இந்த மெத்தடில் பெருசு 4, அதுக்கப்புறம் சின்னதாக இந்த மாதிரி செய்யும் பொழுது எனக்கு 20 வந்துச்சு. கரெக்டாக 20 கொழுக்கட்டை இந்த 1.5 கப் அளவு மாவுக்கு வந்துச்சு. நீங்கள் சின்னதாக செஞ்சீங்கன்னா 22 கூட வரும். இப்போ அதே இதில் நான் இதை வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா மடித்து இந்த ஓரத்தை இது பண்ணிக்கிறேன். இது என்ன ஆகும்னா சில நேரத்துக்கு எனக்கு வந்து இந்த வெடிப்பு வந்து வெந்ததுக்கப்புறம் அங்கங்கே கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி வந்துடும். அதனால தான் இதை நான் ரொம்ப செய்ய மாட்டேன் இந்த மெத்தடில். வாழையில் இருந்தால் மட்டும்தான் இப்படி நான் செய்கிறது. இப்போ கவர் பண்ணிவிட்டு அந்த வாய்ப்பக்கம் வேணால் நம்ம பிடிச்சி விட்டா மாதிரி நம்ம இந்த இதெல்லாம் செய்யணும்ல, பூரி, இந்த இனிப்பு பூரி அது மாதிரிலாம் நம்ம செஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது மாதிரி தான் நான் ஒரு ஈடுக்கு வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். அடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கணும் மொத்தமாக. நான் அதாவது அந்த வெடிப்பு ரொம்ப இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இட்லி பானையில் தான் நான் இதை வேக வைக்கிறேன். உங்களுக்கு ஸ்டீமர் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டிலே தான் வச்சுருக்கேன்.
அதை வந்து கவுத்து போட்டு நீங்கள் மேலே தட்டு வச்சும் வைக்கலாம். இப்படி நான் இட்லி அந்த குழியிலேயே நான் வைக்க போகிறேன், அதனால் நான் இப்படியே நான் வச்சுக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா தடவிக்கங்க. நல்லெண்ணெய் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன். அந்த நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் வந்து அந்த கொழுக்கட்டைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். மாவு பிசைறப்போ முன்னாடி மட்டும்தான் கொஞ்சம் வாசத்துக்கு நெய் ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். சூடு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும், தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கொழுக்கட்டையை வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துட்டோன்னா கொழுக்கட்டை ரெடி. ஏற்கனவே வெந்த மாவு தான், அந்த பூரணத்தோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் வேக வைக்கிறோம், அவ்வளோதான். 10 நிமிஷத்தில் ரெடி. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா முழுக்குன்னு கொழுக்கட்டை ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கும் இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கடித்து சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள் என்ன அழகாக முழுக்குன்னு அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதில் எந்த விரிசலுமே வரல. நல்லா பாருங்கள், எந்த விரிசலும் வரல, சூப்பராக வந்துருச்சு. ஆனால் நான் இந்த மெத்தடில் செஞ்சதில் பாருங்கள் எனக்கு வந்து விரிசல் லேசாக வருது பாருங்கள். இதான் வித்தியாசம் நான் சொல்கிறதுக்கு காரணம். அந்த கார்னர் பக்கம்லாம் எனக்கு கொஞ்சம் விரிசல் வந்துடும். அதனால் இதை ரொம்ப செய்ய மாட்டேன், உங்கள்கிட்ட காட்டணுங்கிறதுக்காக கொஞ்சம் செஞ்சு காட்டியிருக்கேன். மற்ற எல்லாமே நான் அந்த மெத்தடில் தான் செஞ்சுருக்கிறேன். இதே மாதிரி எடுத்துகிட்டு அதே தட்டிலேயே நம்ம மிச்சம் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் சின்னதாக சைஸ் செஞ்சுருக்கேன். அந்த பெருசுக்கும் இந்த சின்னதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இவ்வளோதான் ரெடி ஆகிடும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எல்லா கொழுக்கட்டையும். அது போக எனக்கு மிச்சம் வந்து இவ்வளோ இருக்குது. அப்போது நீங்கள் இதை வந்து நீங்கள் ஒரு 3 கப் அரிசி மாவுக்கு இந்த அளவு பூர்ணம் வந்து கரெக்டாக இருக்கும். இதை நான் மறுநாள் செய்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டு அப்போதைக்கு நான் மாவை பிசைஞ்சு நான் செஞ்சுக்குவேன். அதுக்காக இப்போது அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. இந்த கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டைங்கிறனால என் பையனுக்கு பெரிய பையனுக்கு இனிப்பு பிடிக்காதுங்கிறனால திடீர்னு எனக்கு தோணுச்சு, அவனுக்கு சும்மா ஒரு 4 ஒரு காரம் செய்யலான்னு செஞ்சு பார்த்தேன். இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? ஒன்றுமே இல்லைங்க, உருளைக்கிழங்கு வறுவல் மதியத்துக்கு நான் லஞ்சுக்கு செஞ்சது இருந்துச்சு. அந்த உருளைக்கிழங்கு வறுவலை 1-2 மசிச்சு அது உள்ளே ஸ்டஃப் பண்ணேன், அவ்வளோதான். சூப்பராக இருந்துச்சு அந்த காம்பினேஷனும். நீங்களும் வேணால் அது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டஃபிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம கொழுக்கட்டை மாவோட இந்த ஸ்டஃபிங்கோடு சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த முறையில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு அவசியம் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.